जय श्री कृष्णा। सतस्य मध्ये भवनस्य मारुतिः लता गृहान् क्षेत्रगृहान् निशागृहान् जगाम सीतां प्रतिदर्शनोत्सुकः न चैव तां पश्यति चारुदर्शनाम्. ஹனுமார் சீதாதேவியை காணும் ஆவலில் அந்த அரண்மனையின் மத்தியில் இருந்த செடி கொடிகளால் படர்ந்திருந்த இல்லங்கள், சித்திரக்கூடங்கள், இரவு நேர இல்லங்கள் என்று எல்லா இடங்களிலும் சுற்றி பார்த்தார். ஆனால் அழகிய தோற்றம் கொண்ட சீதாதேவியை மட்டும் காண முடியவில்லை. பிறகு ராமரின் பிரியமானவளை எங்கு தேடியும் காண முடியாமல் சீதாதேவி உயிருடன் அல்லாமல் இருந்தால் தவிர தன் பார்வையில் இன்னமும் படவில்லையே என்று ஹனுமார் சிந்திக்கிறார். ஜானகி தேவி உன்னத பாதையை பின்பற்றுபவள். தனது கற்பை காக்கும் பொருட்டு தீய செயல்களை செய்யும் ராட்சச தலைவன் ராவணன் தான் நிச்சயமாக அவள் உயிரை பறித்திருக்க வேண்டும். ஒருவேளை விதவிதமான கோர முகங்களை கொண்ட ராவணனின் ராட்சச மனைவிகளை பார்த்த அச்சத்தினால் ஜனகராஜாவின் மகள் உயிருடன் இல்லையோ? சீதாதேவியை காணாமல் தனது திறமையையும் இழந்து வெகுகாலம் வானரர்களுடன் கால நேரத்தையும் விரயம் செய்து சுக்ரீவராஜாவின் அருகில் செல்லக்கூட முடியாது. அவர் வலிமையானவர், அதோடு கடுமையான தண்டனையையும் கொடுக்கக்கூடியவர். அந்தப்புறம் முழுவதும் தேடியதில் ராவணனின் எல்லா மனைவிகளையும் பார்த்தாயிற்று. ஆனால் கற்புக்கரசி சீதாதேவியை மட்டும் காண முடியவில்லையே. தனது முயற்சிகள் அனைத்தும் வீணாகி போனதே என்று ஹனுமார் வருத்தமடைந்தார். ஒருவேளை தான் இங்கிருந்து திரும்பிச் சென்ற பிறகு எல்லா வானர்களையும் சந்திக்கும் பொருட்டு அவர்கள் தன்னால் இங்கு செய்யப்பட்ட அனைத்து செயல்களின் விவரம் பற்றி கேட்பார்களே, அப்பொழுது ஜனகபுத்திரியை பார்க்க முடியவில்லை என்று எப்படி தன்னால் கூற இயலும்? காலம் கடந்ததினால் நிச்சயம் உயிரை விடவும் செய்திருப்பார்கள். மேலும் கடலின் அக்கறையை அடைந்த பிறகு மூத்தவர் ஜாம்பவானையும் அங்கதனையும் மற்றும் எல்லா வானர்களையும் சந்திக்கும் பொழுது அவர்கள் என்ன கூறுவார்களோ என்று ஹனுமார் எண்ணினார். அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அனிர்வேதோ ஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தகः. மன அமைதிதான் எல்லா வளமைக்கும் மூல காரணம். மன அமைதியேதான் பரம ஆனந்தம். எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் வெற்றியை உண்டாக்குவது மன அமைதிதான். மனிதன் எந்த ஒரு செயலையும் மன அமைதியோடு செய்தால் அதில் நிச்சயம் வெற்றி பெறுவான். அதனால் மனம் தளராமல் முழு முயற்சியுடன் ராவணன் ஆட்சி புரிகின்ற அந்த மண்ணில் இதுவரை தான் தேடாத இடங்களில் ஹனுமார் தேடச் சென்றார். மறுபடியும் எல்லா இடங்களிலும் சுற்றி சுற்றி தேடி வந்தார். அங்கு பல கோர முகங்களை உடைய ராட்சசிகள், வித்யாதர பெண்கள், நாககன்னிகைகள் மற்றும் பல உத்தம பெண்களை பார்த்த ஹனுமாரால் ஜனகரின் புதல்வி சீதாதேவியை மட்டும் காண முடியாமல் வருத்தமடைந்தார். பெரும் முயற்சி செய்தும் கடலை தாண்டி வந்ததும் எல்லாம் வீணாகிவிட்டதே என்று ஹனுமார் மறுபடியும் கவலை அடைந்தார். பிறகு அந்த புஷ்பக விமானத்திலிருந்து கீழே இறங்கி வந்த ஹனுமாருடைய மனது துக்கத்தினால் நிறைந்திருந்தது. Thanks for watching. Let's continue the spiritual journey. Jai Shri Krishna.